अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமுறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே அமைந்துள்ள திருநாமங்கள் 1000 திருநாமங்களுக்கும் ஆச்சாரியர்கள் மிக மிக விரிவான விளக்கங்களை அருளி செய்திருக்கிறார்கள். மகாபாரதத்திலேயே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகின்ற ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிற பாகம் விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் என்று சொல்லப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய திருநாமங்கள் எல்லாம் பகவானுடைய கல்யாண குணங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றன என்று நாம் பார்த்து வருகிறோம். அதில் 151வது திருநாமம் விஸ்வயோனிஹி என்கிறது. விஸ்வம் என்னால் உலகம், யோனிஹி என்று சொன்னால் காரணம். உலகுக்கெல்லாம் காரணமாயிருப்பவர் என்பதுதான் இதனுடைய நேரடியான பொருள். ஆனால் ஆச்சாரியர்கள் மூவரும் 3 விதமான அர்த்தங்களை இதற்கு காட்டுகிறார்கள். முதலிலே ஆதிசங்கர பகவத்பாதர் அவர் விஸ்வயோனிஹி என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது விஸ்வம் யோனிஹி அஸ்யேதி என்று முதலிலே ஒரு அர்த்தத்தை சொன்னார். அதாவது விஸ்வம் உலகம், யோனிஹி அஸ்யேதி எவனை காரணமாக உடையதோ, உலகம் எவனை காரணமாக உடையதோ என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தையெல்லாம் படைக்கிறவன் பகவான் தான் என்று அப்படி அர்த்தம் கொள்ளலாம். அல்லது அத்வைத சித்தாந்த பிரகாரம் சொல்லுவதாயிருந்தால் பிரம்மமே உலகமாக தெரிகிறது என்று சொல்லுகிறபடியினாலே உலகம் தெரிவதற்கு காரணம் அது பிரம்மந்தானே, அதுவும் கூட பிரம்மந்தானே. ஆகையினாலே உலகத்திற்கு காரணமாய் அமைவது பிரம்மம். ஏன்னா உலகம் பிரம்மந்தான் உலகமாக தெரிகிறது என்கிறபடியினாலே என்று ஒரு அர்த்தம் சொன்னார். அல்லது இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார். விஸ்வச்ச அசௌ யோனிஷ்சேதி, உலகமாயும் இருக்கிறார், காரணமாயும் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாயும் இந்த பிரம்மந்தான் இருக்கிறது, உலகமாயும் இருக்கிறது என்று விஸ்வச்ச அசௌ யோனிஷ்சேதி என்று 2வது பொருளும் காட்டினார் ஆதிசங்கர பகவத்பாதர். அடுத்தபடியாக பராசர பட்டர் அவர் முன் திருநாமங்களோடு சேர்த்து அர்த்தம் சொல்லுவது வழக்கம் அல்லவா. கீழே ஜெகதாதிஜஹா என்கிற திருநாமத்தும் தொடங்கி பகவானுடைய விபவாவதாரம் சொல்லப்படுகிறது என்று தொடங்கினவர். முதலிலே பகவானுடைய விஷ்ணு என்கிற அவதாரம் சொல்லப்பட்டது. பிரம்மருத்ரர்கள் நடுவிலே அவன் விஷ்ணுவாக வந்தான் என்று அந்த அர்த்தத்தை சொல்லி, அனகஹா என்று அவன் அவதரித்தாலும் கூட பாபமற்றவன் என்று சொன்னார். அதற்கு மேலே விஜயஹா என்னால் அந்த தான் விஷ்ணுவாயிருந்து ரட்சிக்கிற பொழுதும் கூட பிரம்மருத்ரர்கள் 2 பேரும் ஒருத்தர் படைத்தலையும் ஒருத்தர் அழித்தலையும் செய்கிறார்கள் அல்லவா, அந்த செயல்களிலே அவர்கள் வெற்றி பெறும்படி செய்பவர் என்று விஜயா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக ஜேதா என்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது அந்த பிரம்மருத்ராதிகளையும் தம்முடைய நினைவின்படி செலுத்துபவர், தன்னுடைய வசத்திலே உடையவர் என்று அர்த்தம் சொன்னார். பொழுது அதற்கு அடுத்தபடியான திருநாமம்தான் விஸ்வயோனிஹி என்கிற திருநாமம். இந்த விஸ்வயோனிஹி என்கிற திருநாமத்திற்கு என்ன அர்த்தம் என்னால், இப்போ உலகத்தை எல்லாம் அவர்களை கொண்டு நடத்துகிறார் அல்லவா. ஒருத்தரை கொண்டு படைத்தலையும் மற்றொருத்தரை கொண்டு அழித்தலையும் நடத்துகிறார். அப்படியெல்லாம் நடத்துகிறபடியினாலே உலகத்துக்கெல்லாம் இவர் காரணமாய் இருக்கிறார் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். தன்முகேனா என்னால்னா பிரம்மருத்ராதிகளை கொண்டு படைத்தலையும் அழித்தலையும் நடத்துகின்ற காரணத்தினாலே விஸ்வஸ்ய காரிய பிரபஞ்சஸ்யாபி காரணம், இந்த உலகம் காரியமாகிற உலகனைத்திற்கும்
இவர் காரணமாயிருக்கிறார். விஸ்வயோனிகி, அதாவது உலகத்துக்கெல்லாம் இவர் காரணம் என்னால் உலகத்தை படைத்தல் பிரம்மாதான் செய்கிறான் என்றாலும் அந்த பிரம்மாவை கொண்டு இவர்தான் அந்த காரியத்தை செய்கிறார். நாட்டை படைத்து அயன் முதலா தந்த என்று ஆண்டாளும் அருளி செய்தாள். ஆஹா, நிறைநான்முகனை படைத்தவன் என்று பகவானை படைத்து பிரம்மாவை படைத்து அந்த படைத்தல் தொழிலையும் அவனிடத்திலே கொடுத்து அந்த தொழிலை அவன் செய்யும் பொழுது அவனுக்கு அந்தர்யாமியாய் இருந்து அவனுக்கு சக்தியையும் கொடுத்து முடிவிலே அவனை வெல்லும்படியும் செய்பவர் என்கிறபடியினாலே அப்போ உலகத்திற்கெல்லாம் காரணம் யார் என்னால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தானே. அந்த அர்த்தத்தை தான் சொல்கிறார். தன்முகேனா, இப்படி பிரம்மருத்ராதிகளை கொண்டு செயல்களை நடத்துகின்றபடியினாலே விஸ்வசிய, இந்த உலகம் அது எப்படிப்பட்டது? காரிய பிரபஞ்சம், அதாவது பகவானாலே படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட காரியமாகிற உலகம், அந்த அனைத்திற்கும் காரணம் விஸ்வயோனிகி என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் இந்த திருநாமத்திற்கு. விஸ்வயோனிகி என்கிற திருநாமத்திற்கு சத்தியசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது மிக அழகாக அந்த சொல்லை அதனுடைய அடி வேர் வரை சென்று, அதாவது இந்த இடத்துல விஸ்வ யோனிகி என்று திருநாமத்தை நாம் பிரிக்கிறோம். ஆனால் சத்தியதந்த தீர்த்தர் பொருள் கொள்ளுகிற பொழுது விஷுகு அயோனிகி என்று இரண்டாக பிரித்தார். விஷுகு அயோனிகி என்றால் என்ன அர்த்தம்? விஷுகு என்னால் என்ன அர்த்தம்? வினா கருடேன சவதி கச்சதி இது விஷுகு என்று முதலிலே அர்த்தம் காட்டினார். விஷுகு என்னால் என்ன? விஹி என்னால் பக்ஷி, கருடன், அவனை கொண்டு சவதி, சவதி என்னால் கச்சதி, போகிறான். கருடனை வாகனமாக கொண்டு அவன் எங்கும் செல்லுகிறான் என்கிறபடியினாலே கருடனை வாகனமாக கொண்டு செல்லுகிறவன் என்பது விஷுகு என்கிற ஒரு சொல்லினுடைய பொருளாக கொள்ளுகிறார். அதற்கு பிறகு இரண்டாவது பகுதி அந்த விஸ்வயோனியிலே இருக்கக்கூடியது அயோனிகி என்று பிரிக்கிறார். அயோனிகி என்னால் யோனி இல்லாதவன், காரணம் இல்லாதவன். ந வித்யத்தே யோனிகி காரணம் எஸ்யேதி அயோனிகி. அப்போ விஷுகு அயோனிகி என்று ரெண்டாக பிரித்தால் அப்போ என்ன அர்த்தம் கிடைக்கிறது? விஷுஷ்ச அசௌ யோனிஷ்ச அசௌ அயோனிஷ்ச விஸ்வயோனிகி. கருடன் மீது அமர்ந்து செல்லுபவராய் தனக்கு ஒரு காரணமற்றவராய் இருப்பவர் எவரோ அவர்தான் விஸ்வயோனிகி. காரணமற்றவர் என்னால் என்ன? மற்றவர்களுக்கெல்லாம் இவர் காரணமாய் இருக்கிறார். ஆனால் இவருக்கு யாரும் காரணம் அல்ல, இவர் தமக்கு தாமே என்று சொல்லும்படி இருக்கிறபடினாலே இவரை அயோனிகி என்று நாம் கொள்ள வேண்டும். விஸ்வயோனிகி என்பதற்கு இப்படி ஒரு அருமையான பொருளை, அழகான பொருளை காட்டுகிறார் சத்தியசந்த தீர்த்தர். விஸ்வயோனிகி என்கிறதுக்கு உலகத்தை ஆதாரமாக உடையவர் அல்லது உலக ரூபியாக காரணமாயிருப்பவர் என்கிற அர்த்தத்தை சங்கர பகவத்பாதர் காட்ட, பிரம்மருத்ராதிகளை கொண்டு உலகத்தில் செயல்களை எல்லாம் நடத்துகின்றபடியினாலே அந்த உலகத்திற்கு காரணமாயிருப்பவர் என்று பராசர பட்டர் அர்த்தம் காட்ட, கருடனை கொண்டு செல்லுபவர் தமக்கு ஒரு காரணமற்றவர் என்கிற காரணத்தினாலே விஸ்வயோனிகி என்கிறது இந்த திருநாமம் என்று இப்படி சத்தியதந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டினார் என்று பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக திருநாமம் 152வது திருநாமம் புனர்வசுகு என்கிறது. புனர்வசுகு என்கிற திருநாமத்திற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிறார். புனப்புனஹா ஷரீரேஷு வசதி க்ஷேத்ரஜ்ஞ ரூபேணா இது புனர்வசுகு. அதாவது பிரம்மமே இப்படி ஜகத்தாக அப்படி பார்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறார். அதாவது உலகம் என்கிறது மாயத்தோற்றம், பொய்த்தோற்றம், மித்யா. ஆனால் அது உலகமாக தெரிகிறதுன்னு சொல்கிறோம். பல பல ஜீவாத்மாக்களாக நாம் பார்க்கிறோம். ஆனால் பல பல ஜீவாத்மாக்கள் என்று கிடையாது. பிரம்மம் ஒன்றுதான் உண்மை. ஆனாலும் கூட இந்த தோற்றத்திலே, மாயத்தோற்றத்திலே எப்படி இருக்கிறதுன்னா பல பல சரீரங்களிலே அது அந்த பிரம்மம் வசிக்கிறது அல்லவா. ஆகையினாலே அது புனர்வசுகு என்று அப்படி அர்த்தம் சொன்னார். புனப்புனஹா மாறி மாறி ஷரீரேஷு வசதி, பல பல உடல்களிலே க்ஷேத்ரஜ்ஞ ரூபேண, அதாவது ஜீவாத்மாக்களாக அந்த பிரம்மம் வசிக்கிறபடியினாலே அதற்கு புனர்வசுகு என்று பெயர் என்று இப்படி ஒரு அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார். புனர்வசுகு என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் பொருள் சொல்லுகிற பொழுது புனஹா தத் பிரபிருத்திஷு அந்தராத்மதையா வசதி
இதி புனர்வசுகு. அதாவது தத் பிரபிருத்திஷு என்னால் என்ன, கீழே சொன்ன அந்த தேவர்கள் இருவர், தேவர்கள் இருவர் என்னால் தேவர்கள் பிரம்மருத்ராதிகள் மட்டுமே அல்ல, எல்லா தேவர்கள் அனைத்து ஜீவாத்மாக்களையுமே கொள்ளலாம் அந்த இடத்துல. இப்போ கீழே எல்லாம் திருநாமங்கள் அந்த பிரம்மருத்ராதிகளோடு சேர்ந்து அவன் செய்யக்கூடிய செயல் அதுதானே சொல்லப்பட்டது. ஜெகதாதிஜஹா என்கிற திருநாமம் தொடங்கி அவன் பிரம்மருத்ராதிகளுக்கு நடுவிலே விஷ்ணுவாக அவதரித்தான், அதுக்கு மேலே அவர்களை அந்தந்த செயல்களிலே வெல்லும்படி செய்தான் என்று இதெல்லாம் வரிசையாக சொல்லி கொண்டு வந்தவர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்னால், இப்படி பிரம்மருத்ராதிகளை படைத்து அவர்களை கொண்டு செயல்களை செய்கின்ற பொழுதும் கூட பகவான் என்ன பண்ணுகிறான், புனர் வசதி, அவர்களுக்கு உள்ளேயும் வசிக்கிறான். எப்படி என்னால் தத் பிரபிருத்திஷு, அந்த தேவர்கள் பிரம்மருத்ராதிகள் போன்றவர்கள் அவர்களுக்குள்ளே அந்தராத்மதையா, அந்தராத்மதையா என்னால் அந்தர்யாமியாக உள்ளுக்குள்ளே உறைபவனாக வசதி இதி, வசதி சே இதி புனர்வசுகு, இதனால் அவனுக்கு புனர்வசுகு என்று அப்படி பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அதற்கு மேலே சத்யசந்த தீர்த்தர் அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுது புனப்புனகா வசுகு திரவியம் யஸ்மாத் சஹ புனர்வசுகு. இந்த வசுகு என்கிற சொல்லுக்கு வசதீதி வசுகு என்று ஒரு அர்த்தம் சொல்லுகிறோம். ஆனால் வசுகு என்கிறதுக்கு செல்வம் என்றும் பொருள், வசிக்கிறான் என்கிறது ஒரு பொருள் இருந்தாலும் வசுகு என்னாலே ஐஸ்வர்யம் செல்வம் என்று ஒரு பொருள் உண்டு. அந்த பொருளை திருவுள்ளத்திலே கொண்டு சத்யசந்தி தீர்த்தர் என்ன காட்டினார் என்னால், மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய அடியவர்களுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுத்து கொண்டே இருப்பவன். அதாவது புனப்புனகா வசுகு திரவியம், அது யஸ்மாத்து எவன் ஒருவனத்திலிருந்து கிடைக்கிறதோ அவன்தான் புனர்வசுகு. உண்மையிலே நாம் இந்த உலகத்திலே பெற்றிருக்கிற செல்வங்கள் அனைத்தும் நமக்கு எப்படி கிடைத்தன என்று நினைத்து பார்த்தால் ஏதோ நாம் சம்பாதித்தோம் என்று நினைத்து கொள்ளுகிறோம். உண்மையிலே பகவானுடைய அருள் இல்லை என்றால் எதுவுமே நமக்கு கிடைக்காது அல்லவா. ஆயினாலே பகவான் தான் எல்லா செல்வத்தையும் கொடுக்கிறான். குசேலர் என்கிறவர் அவர் மிகவும் ஏழையாக இருந்தார். கண்ணனிடத்திலே சென்றார். சென்ற பொழுது அவருக்கு உள்ளத்திலே எதற்காக அவனிடத்திலே சென்றார் என்றால், தாம் மிகவும் வறியவராயிருக்கிறபடியினாலே குடும்பத்தை நடத்த முடியவில்லை, அதற்காக சில செல்வம் வேண்டும் என்று கேட்பதற்காகத்தான் சென்றார். ஆனால் அவருக்கு அதை கேட்கவே இல்லை, கேட்க மறந்து விட்டார் என்றோ, கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டு திரும்பி விட்டார் என்றோ, இந்த கண்ணபிரான் பண்ணின உபச்சாரத்திலே திக்குமுக்காடி போனார். அவர் ஒன்றுமே கேட்கவில்லை, திரும்பி வந்து விட்டார். ஆனால் தம்முடைய ஊருக்கு வந்து அந்த தம்முடைய இல்லத்திலே நுழைகின்ற பொழுது பார்த்தால் அப்படியே செல்வம் குவிந்து கிடந்ததாம் அந்த இல்லத்திலே. எப்படி குவிந்தது என்னால், எல்லாம் அந்த கண்ணனுடைய அருளாலே. அதாவது புனப்புனகா வசுகு திரவியம் யஸ்மாத் என்னால், எவனொருவனிடத்திலிருந்து அத்தனை செல்வங்களும் ஒருத்தனுக்கு கிடைக்கின்றனவோ அவனுக்குத்தான் புனர்வசுகு என்று பெயர் என்று அந்த பகவானுக்கே புனர்வசு என்ற பெயர் ஏற்படுவதற்கு காரணம் செல்வத்தை அவன் எல்லாருக்கும் கொடுக்கிறவன் என்கிறபடியினாலே என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். ஆக இப்பொழுது புனர்வசுகு என்கிற திருநாமத்திற்கே ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிற பொழுது ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் வசிப்பவன் என்று பொதுவான அர்த்தத்தை சொன்னார். அவர் புனகா புனகா ஷரீரேஷு வசதி என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். ஆனால் கீழ்த்திருநாமங்களிலே பிரம்மருத்ராதிகளை பற்றி சொல்லி இருக்கிறபடியினாலே இந்த புனர்வசுகு என்கிற திருநாமமும் அதையே சொல்லுகிறது. அந்த பிரம்மருத்ராதிகளுக்கு அந்தர்யாமியாக வசிப்பவன் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் பராசர பட்டர். வேண்டிய செல்வத்தை கொடுப்பவன் எல்லாருக்கும் என்று புனர்வசுகு என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் சொன்னார் என்று பார்க்கிறோம். இப்படி ஆச்சாரியர்கள் அற்புதமாக விளக்கம் அளிக்கின்ற திருநாமங்கள் இன்னமும் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विना वेङ्कटेशम्
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।